இது என்னதான் ஒரு வெடப்பு மேட்சா இருந்தாலும், பிரேசிலுக்கு இது வந்து ஒரு கேவலமான மேட்ச். 2014 வேர்ல்டு கப் பிரேசில்ல தான் நடக்குது. செமிஃபைனல்ஸ் வரைக்கும் பிரேசில் வந்துட்டாங்க. அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதனால நெய்மார்னாலயும், தியாகோ சில்வானாலயும் விளையாட முடியல. நெய்மார் இல்லைனாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாரும் நெனச்சாங்க. ஏன்னா ஆண்ட பரம்பரை. தாமஸ் முல்லர் 11வது நிமிஷத்துல கோல் போட்டாப்ல. இதுக்கப்புறம் தான் மேட்ச் சூடு பிடிக்க போது 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்கன்னு நெனச்சோம். ஆனா அங்க தான் இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். மிரோஸ்லாவ் க்ளோஸா என்ன பண்றாப்ல 23வது நிமிஷத்துல ஒரு கோல போட்டு தாக்குறாப்ல. வேர்ல்டு கப் எஸ்டிடிலயே அதிக கோல் அடிச்ச பிளேயரா மிரோஸ்லாவ் க்ளோஸா ஆகுறாப்ல. அடுத்த நிமிஷமே டோனி குரூஸ் ஒரு கோல். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் டோனி குரூஸ் இன்னொரு கோல். நம்ம ஜெர்மனி ஃபேனுங்கிறனால இத பார்த்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி 4 கோல் அடிச்சிட்டோம். ஆண்ட பரம்பரை எதுக்கு அசிங்கப்படுத்திட்டுன்னு விட்டுருவானுங்கன்னு நெனச்சா, மறுபடியும் சாமி கடியில ஒரு கோல். வெறும் 6 நிமிஷத்துல 4 கோல போட்டு ஸ்கோர் லைன் 5-0ன்னு ஆயிப்போச்சு. பிரேசில் ஃபேன்ஸ் எல்லாம் கண்ணீர் மல்க கதறிட்டு இருக்கானுங்க. நம்ம இங்க சந்தோஷத்துல விட்டு குட்டிக்காரனம்லாம் அடிச்சு சுத்திட்டு இருக்கேன். ஜெர்மனி அதுக்கப்புறம் சரி பாவம் விட்டுறலாம்னு நெனச்சுட்டானுங்க. பட் இருந்தாலும் ஆண்ட்ரே ஷோல உள்ள வந்து 69வது நிமிஷத்துல ஒரு கோலையும், 79வது நிமிஷத்துல ஒரு கோலையும் போட்டு 7-0ன்னு ஆயிப்போச்சு. இந்த மாரி ஒரு மரண அடிய வேர்ல்டு கப் எஸ்டிடில எவனாலயும் பார்த்திருக்க முடியாது. பிரேசில் மாரியான ஒரு டீம புடிச்சு நாய் அடி, பேய் அடி அதுவும் செமி ஃபைனல்ல வச்சு செஞ்சத பார்த்து எல்லாம் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஆறுதல் பரிசு குடுக்கலான்னு சொல்லிட்டு பிரேசில ஒரு கோல் அடிக்க விட்டானுங்க. பிரேசிலியன் ஃபேன்ஸ் எல்லாம் கத்தி கூப்பாடு போடுறாங்க. அதுல தான் ஒரு தாத்தா வந்து வேர்ல்டு கப்ப புடிச்சு கதறிட்டு இருப்பாப்ல. அத பார்த்து எனக்கே கொஞ்சம் எமோஷன் ஆயி போச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பிளேயர்ஸ பார்த்திருந்தீங்கன்னா, 2 டீமுமே தோத்துருச்சோன்னு நெனச்சிருப்பீங்க. ஏன்னா ஜெர்மனி பிளேயர்ஸ்லாம் ஒரு அப்பாவிய புடிச்சுட்டு இந்த அடி அடிச்சிட்டேமேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்துல தான் நடந்து போனாங்க. யாருமே செலிப்ரேட் கூட பண்ணல.